ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட Oppo A74 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து Oppo A54 ஓட அன்பாக்சிங் போட்டிருப்போம். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் Oppo A54 வந்து A53 கம்பேர் பண்ணும்போது ஒரு அப்கிரேட் மாதிரியே இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 90Hz டிஸ்பிளே, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிருந்துச்சு. மெயினாக அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 10 தான் லான்ச் ஆச்சு. ஆனால் இந்த ஃபோன் அப்படி கிடையாது. இந்த ஃபோனில் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஃபோன் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து Qualcomm 5G SoC, அப்புறம் 90Hz டிஸ்பிளே, 5000 mAh, அப்புறம் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜ் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM, அப்புறம் 128GB தான் வந்து ஒரே ஒரு வேரியன்ட், வேறு எந்த வேரியண்ட்டுமே விற்கல. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் பிளாக் கலர் தான் இருக்குது. இது இன்னொரு கலரில் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் சார் வேல்யூ வந்து இதோட ஹெட்சார் வந்து 1.066, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.67. சரி, இதை ஃபஸ்ட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் தான் நமக்கு வந்து கேஸு அதெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ், சிம் எஜெக்டர் டூல் எல்லாமே இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து கேஸ் வந்து ஒன்று கொடுத்துட்டாங்க. சிம் எஜெக்டர் டூல் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே வந்துடுச்சு. ஸோ இதுதான் அந்த சிம் எஜெக்டர் டூல். இப்போ நம்ம வந்து ஃபோன் எடுத்துக்கலாம். ஃபோன் வந்து இந்த பிளாக் கலரில் வந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அப்புறம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்குது. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் தான். எவ்வளோ வால்ட்ஸ்ன்னு நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 9 volts 2 amps தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இது. அப்புறம் டைப் சி கேபிளாக தான் இருக்கும் கன்ஃபார்ம் இது. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் தான். சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. இந்த ஃபோன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்ட்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த A74 பார்த்தீங்கன்னா கடூரில் வந்து A2Z மொபைல்ஸ் மட்டும் தான் வந்து செல் பண்ணுறாங்க. செல் மட்டும் பண்ணாமல் ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து வச்சுருக்காங்க. அது என்னென்னா, நீங்கள் இந்த A74 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட் கம்பெனிஸ் லைக் போட், JBL அந்த மாதிரி கம்பெனிஸில் இருக்கிற ப்ளூடூத் நெக் பேண்ட் வந்து உங்களுக்கு 50% ஆஃபரில் வந்து தராங்க. ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வழக்கம் போல் இந்த ஃபோனோட டிசைன்லேருந்தே ஆரம்பிச்சிடும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. நமக்கு வந்து கிளாசி பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாசி பிளாஸ்டிக் கொடுத்தாலுமே இந்த ஃபோனோட டிசைன் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த கிரேடியன் பிளாக்ல வந்து இன்னுமே சூப்பராக இருக்குது. இந்த கிரேடியன் பிளாக்ல நமக்கு வந்து ஓப்போட பிராண்டிங் வந்து சில்வர் கலரில் வந்து கொடுத்துருக்கனால இது வந்து இன்னுமே சூப்பராக இருக்குது. இது வந்து இன்னொரு கலர்லேயுமே அவைலபிளாக இருக்குது, பர்பிள் கலர். அந்த பர்பிள் கலரோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் பர்பிளாமா. இந்த கலர் வந்து ஃப்ளூயிட் பிளாக். ஸோ கம்பெனி பாருங்கள், பேரெல்லாம் எப்படி வித்தியாசமாக வைக்கிறாங்கன்னு. அப்புறம் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8.4 mm நினைக்கிறேன். ஆமாம், 8.4 mm தான். அப்புறம் இதோட வெயிட் வந்து 188 grams. பரவாயில்ல, கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது நம்ம பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ், அப்புறம் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டுமே எம்படடாக இருக்குது. ஆமாம், இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நல்லா நேச்சுரலாக ரெஸ்ட் ஆகிற இடத்துல தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. இதோட சிம் ட்ரே வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பஞ்சுவல் தான் இருக்குது. ஆனால் இதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த சின் சைஸை மட்டும் கம்மி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்.
அடுத்து இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச். இதோட ஐபிஎஸ் எல்சிடி ஸ்க்ரீன் தான். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டுமே இருக்குது. அதனால் கேமிங் அப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 100%க்கான DCI-P3 கலர் கேமெட்டுக்கான சப்போர்ட்டுமே கொடுத்துட்டாங்க. அப்புறம் பீக் பிரைட்னஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க 550 நிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் இது வந்து ஒரு நல்ல தரமான எல்சிடி பேனல். பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பெரிய பேட்டரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜருமே கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்து ஒரு 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துட்டு நடந்திருக்கும். அடுத்து ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து snapdragon 480 தான் வந்து கொடுத்துருக்காங்க. snapdragon 480 பார்த்தீங்கன்னா ஒரு 5G எனேபிள்டு சிப்செட். இந்த சிப்செட் வந்து டூயல் சிம்க்குமே 5G சப்போர்ட் வந்து பண்ணும். ஸோ சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா 8 nm ஃபேப்ரிகேஷன்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ப்ரைமரி கோர் வந்து பவர்ஃபுல்லான கார்டெக்ஸ் A76 தான் வந்து செஞ்சுருக்காங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே நான் கன்வின்ஸ் ஆகலை. 4 சீரிஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா இல்லை மொக்கையாக பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. அதனால் இந்த ஃபோனில் வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து ரன் பண்ணேன். இப்போ இதோட பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட ஸ்கோர்ஸ் நல்லா ப்ராமிசிங்காக தான் இருக்குது. இது மற்ற ஃபோன்ஸோட எப்படி கம்பேரபிளாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதோட சிங்கிள் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 519 வந்து எடுத்திருக்கு. இதோட சிங்கிள் கோர் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A71 வந்து பெட்டராக இருக்குது. A71 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து snapdragon 730 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். மல்டி கோரும் பார்த்தீங்கன்னா 7711 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. இது வந்து போக்கோ X3க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. போக்கோ X3ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து snapdragon 732G வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா சூப்பராக தான் இருக்குது. நம்ம இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கவலையே பட தேவையில்லை. அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP, அப்புறம் 2 MP 2 MP டெப்த் மேக்ரோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்கலாம் அந்த ஃபோனில். ஃப்ரண்ட் கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 MP செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5x ஜூம் வரைக்கும் வந்து டிஜிட்டல் ஜூம் வந்து போய்க்கலாம். அப்புறம் போர்ட்ரேட் இருக்குது. மோடில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், எக்ஸ்ட்ரா ஹெச்டி, பனரோமா, டெக்ஸ்ட் ஸ்கேனர், மேக்ரோ, ஸ்டிக்கர் தான் வந்து இருக்குது. அப்புறம் வீடியோ வந்து இது வந்து எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்கும்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ 4K 60 எடுக்குதான்னு பார்க்கலாம். ஸோ சேட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4K 60 இல்லாத 4K 30 இல்லைனா 720p 30 தான் இருக்குது. அடுத்து இதோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். நான் Oppo A54 வீடியோவில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 10ல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஃபோனில் அப்படி இல்லை. நமக்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 11லேயே வந்து கொடுத்துட்டாங்க. கலர் OS வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா 11.1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல சூப்பரான UI தான். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து நிறையா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சன்ட் கலர் மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ட்ராயரோட ஷேப்புமே நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ சூப்பர். ஆனால் இதில் கொஞ்சம் ப்ளோட்வேர்ஸ் மட்டும் அதிகமாக இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ளோட்வேர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்சாட் அது மாதிரி. மற்றபடி இந்த UI வந்து ஒரு நல்ல UI தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்துடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து லான்ச் ஆகிருக்கு. 6GB RAM + 128GB. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா. 18,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டீசெண்டாக பண்ணிருச்சு. இந்த ஃபோனில் பெரிய குறைன்னு எதுவுமே கிடையாது. கேமராவும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஏன்னா அல்ட்ரா வைட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்திருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் வந்து snapdragon 480 வந்து மொக்கையாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, அதுவுமே நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் அளவு தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மெயின் ஹைலைட்டிங் பாயிண்ட்டே 5G தான். எல்லா பிராண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறைய 5G சப்போர்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் 5G கொடுத்துருந்தாலுமே அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5G பேண்ட்ஸ் வந்து 1 இல்லைனா 2 பேண்டு தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, நமக்கு வந்து 5 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு Oppo. என்னோட OnePlus 9 Proலே பார்த்தீங்கன்னா வெறும் 2 5G பேண்ட் தான் இருக்குது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. அதனால் 5G நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அதில் வந்து 5 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு யூசர், நீங்கள் வந்து ஃப்யூச்சர் ப்ரூஃபிங்கோசரம் இப்போயே நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.